வணக்கம். பேராசிரியர் ஜெகதீசன் அவர்கள் உரையாற்றுவார். என்னை நன்றாக படைத்தனன் இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. புள்ளினம் ஆர்த்தன முரசம் பொங்கியது எங்கும் சுதந்திர நாதம் வெள்ளிய சங்கம் முழங்கின கேளாய் வீதியெல்லாம் அணுகுற்றனர் மாதர் தெள்ளிய அந்தனர் வேதமும் நின்றன் சீர்திரு நாமமும் போதி நிற்கின்றனர் அள்ளிய தெல்லமுது அன்னை எம் அன்னை ஆருயிரே பள்ளி எழுந்தருளாயே. பாரதியாரின் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சியை கூறி இந்த உரையை தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். பேராசிரியர் சொக்கலிங்கம் அவர்களின் துணைவியாரின் ஓராண்டு நினைவு பொழிவாகவும் இதனை வைத்துக் கொள்ளலாம். வைகைக்கு நான் பிழைக்கத்தான் வந்தேன். பாண்டிய நாட்டிற்கு பிழைக்க வந்த என்னை என் பித்தத்தை தெளிய வைத்து தொண்டை நாட்டிற்கு செல்க என அனுப்பியவர் பேராசிரியர். பேராசிரியர் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறார். இவரால் உயர்ந்தோர் பலர். அப்பலருள் ஒருவன் நான். வழியறியாத என்னை நெறிப்படுத்தி வழி அனுப்பிய செம்மல். அவர் எனக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர். இல்லையென்றால் இன்னும் நான் வைகையிலே தான் இருந்திருப்பேன். உங்கள் எல்லோரையும் பார்த்து கொண்டுதான் இருந்திருப்பேன். ஆகையினால் அவருக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராசிரியர் அவர்கள் எட்டயபுர நெருப்பும் புதுச்சேரி எரிமலையும் என்ற தலைப்பினை கொடுத்திருக்கின்றார். பேராசிரியர் ஒரு தலைப்பை கொடுத்தால் அந்த தலைப்பில் ஏதோ ஒரு புள்ளி வைத்து ஒரு கருத்தை வைத்து முன்னிறுத்தி தலைப்பை கொடுத்திருப்பார் என்றுதான் என்ன தோன்றுகிறது. இதே தலைப்பினை சுப்பையாவும் சுப்புரத்தினம் என்றும் கொடுத்திருக்கலாம். மகாகவியும் புரட்சி கவியும் என்றும் கொடுத்திருக்கலாம். செல்லிதாசனும் பாரதிதாசனும் என்றும் கொடுத்திருக்கலாம். ஓர் உத்தம தேசாபிமானியும் கிறுக்கனும் என்றும் கூட கொடுத்திருக்கலாம். ஆனால் எட்டயபுர நெருப்பும் புதுச்சேரி எரிமலையும் என்று கொடுத்திருப்பது அவருடைய தனித்திறமையை காட்டுகின்றது என்று சொல்லலாம். நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல், சிந்தனையே இம்மூன்றும் செய் என்றான் பாரதி. பாரதியினுடைய தொழில் கவிதை. கவிதை மட்டுமே அவனுக்கு தொழிலாக இருந்ததால் தான் அது தொழில் என்று சொன்னான். நமக்கு வேலை கவிதை என்று ஒருபோதும் அவன் சொல்லவில்லை. வேலை என்றால் பணத்திற்காக, பொருளுக்காக செய்வது. தொழில் என்றால் தானே செய்வது, தானே விரும்பி தானே செய்வதுதான் தொழில். ஆகையினால்தான் நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல், சிந்தையே இந்த மூன்றையும் செய் என்றான். எட்டயபுரத்திலே இரட்டை பிரசவம், நீயும் உன் புதிய தமிழும் என்று அப்துல் ரஹ்மான் கவிதையிலே சொல்லுகின்றார். எட்டயபுரத்திலே வாழ்ந்த பாரதியும் அவன் எழுதிய தமிழும் தான் இரட்டை பிரசவமாக இருந்ததாக அப்துல் ரஹ்மான் சொல்லுகின்றார். ஏன் எட்டயபுர நெருப்பு என்று சொன்னார், புதுச்சேரி எரிமலை என்று சொன்னார் என்றெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். அப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தத்தரிகிட
அப்படின்றது நெருப்பாக, வெந்து தணிந்த காடாக, நெருப்பாக அவர் பார்த்திருக்கிறார். அப்படியானால் புதுச்சேரி எரிமலை எப்படி வெடிக்கும்? புரட்சி கவியினுடைய முதல் பாடல் மகாகவி பாரதியாருடைய விருப்பப்படி பாரதியாரினுடைய முன்னிலையிலே பாடிய பாடல். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி எடுகடல் அவள் வண்ணமடா, அங்கு தங்கும் வெளியினில் கோடி அண்டம் அந்த தாயின் கைப்பந்தன ஓடுமடா, ஒரு கங்குளில் 7 முகிலினமும் வந்து கர்ச்சனை செய்வது கண்டதுண்டோ, எனில் மங்கை நகைத்த ஒளி எனலாம் அவள் மந்த நகையங்கு மின்னுதடா என்றெல்லாம் சொல்லி, காலை ஒருவன் கவிச்சுவையை கரை காண நினைத்த முழு நினைப்பில் அன்னை தோள் அசைத்த அங்கு நடம்புரிவாள், அவள் தொள்ளறிவாளர் திறம் பெறுவான், ஒரு வாளை சுற்றும் விசையினிலே இந்த வையம் முழுவதும் துண்டு செய்வேன் என நீல இடையின்றி நீ நினைத்தால் அம்மை நேர்படுவாள் உந்தன் தோளினிலே என்று எரிமலையாக வெடிக்கின்றான். அப்படி எரிமலையாக வெடித்ததன் காரணமாகத்தான் புதுச்சேரி எரிமலை என்று நமக்கு தலைப்பு கொடுத்திருக்கின்றார் பேராசிரியர். ஆக நெருப்பும் எரிமலையும் இடையிலே நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். நெருப்பு எட்டயபுரத்திலே, எரிமலை புதுச்சேரியிலே, இடையில் நாம் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம் மதுரையிலே. பாரதியும் பாரதிதாசனையும் நூற்றாண்டுகள் பேசியிருந்தாலும் அந்த பேசப்பட்ட செய்திகளை மீண்டும் 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 பேசி பேசி மகிழத்தான் முடிகிறது. மகாகவி பாரதிக்கு நாட்டுப்பற்று மிக மிக அதிகம். இந்த நாட்டுப்பற்றின் காரணமாகவே ஆனந்த களிப்பு, அதாவது எங்கிருந்து கொண்டு வந்து இருக்கிறார் என்றால் தாயுமானவர் பாடல்களிலே இருந்து, அதே போல ராமலிங்க அடிகளார் பாடல்களிலே இருந்து ஆனந்த களிப்பு என்கின்ற ஒரு செய்தியை கொண்டு வந்து அவருடைய பாடலிலே திணிக்கின்றார். அந்த ஆனந்த களிப்பு என்பது ஒரு ராகம், அந்த வடிவத்தை கொண்டு வந்து இங்கே செய்கின்றார். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்கிறார். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்று மகிழ்ச்சியிலே, அது ராகத்தை சொல்லும் பொழுது நாதநாம கிரியையிலே பாடுவார்கள். பாரதிக்கு இசையும் தெரியும், தாளமும் தெரியும், மெட்டும் தெரியும். இந்த மூன்றும் ஒன்றாக சேர்த்து பாடியிருக்கிறார். ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இந்த தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று பாடியிருக்கிறார். இப்படி 6 சரணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பாடியிருக்கிறார். அதுல வரக்கூடிய பல்லவிதான் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்று இருக்கின்றார். அதே போலத்தான் பாரதியினுடைய நாட்டுப்பற்று பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று சொல்றார். நாடு முழுவதும் ஒன்று பாரதம், அந்த பாரத நாடு நல்ல நாடு. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகளிலே பாரத நாடு மிக நல்ல நாடு என்று சொல்கின்றார். அப்படி பாடும் பொழுது ஞானத்திலே பரமோணத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு நம்முடைய பாரத நாடு என்று பெருமையப்படுத்தி சொல்லியிருக்கின்றார். அப்படி பாரத நாட்டை பற்றி நாட்டுப்பற்றோடு சொல்லக்கூடிய ஒருவர் உண்டென்றில் அவள் பாரதிதான் என்று சொல்லலாம். பாரதியுடைய தாய்மொழி பற்று மிக மிக உயர்ந்த நிலையிலே காணப்படுகிறது. பாரதி தாய்மொழி பற்றி எப்படி இருக்கின்றது என்றால் செந்தமிழ் நாடு என்று சொல்லுகின்றார். அந்த செந்தமிழ் நாடு என்று சொல்லும் பொழுதே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்றார். அது மட்டுமல்ல, எல்லோரும் தாய்நாடு 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 என்று சொல்லுகின்றோம். ஆனால் கவிஞர் மட்டும்தான் தந்தையர் நாடு என்று சொல்லுகின்றார். தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று சொல்லுகின்றார்.
இப்படி செந்தமிழ் நாட்டினை உயர்வுபடுத்தி ஒரு தந்தை நாடாகவே காணுகின்றார் பாரதியார். வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் அறம்பெயர் போல் இளம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. அங்க கண்ணீரையும் வைத்து அது காதலையும் வைத்து பாடுகின்றார். இப்படிப்பட்ட செந்தமிழ் நாடு என்று சொல்லுகின்றார். இப்படி 10 சரணங்கள் அப்படியே தொடர்ந்து போகின்றது. தமிழ் மொழி பற்றில சொல்லும் பொழுது பாப்பாக்கும் சொல்லித்தரார். தமிழ் மொழியை பற்றி பாப்பாக்கு சிறிய குழந்தைகளுக்கு சொல்லித் தருகின்றார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. சொல்லிலே உயர்ந்த சொல் எந்த சொல் என்றால் தமிழ் சொல்தான். ஆக அந்த தமிழ் சொல்லை தொழுது படித்திடடி பாப்பா என்று பாப்பா பாட்டு அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது. பாப்பா பாட்டிலே மட்டும் அவர் தாய்மொழி பற்றினை சொல்லவில்லை. அதே போல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். அப்போ பாரதியார் எத்தனை மொழியை கற்றிருக்கிறார்? 8 மொழிகளை கற்றிருக்கின்றார். வடமொழி, லத்தீன், பிரெஞ்சு, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம், துளு, தமிழ் ஆகிய 8 மொழிகளை கற்றிருக்கின்றார். ஆகையினால்தான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல பான்மை கெட்டு நாமமது தமிழரெனக் கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர். தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று வேண்டுதல் விடுக்கின்றார். அது மட்டுமல்ல, யாமறிந்த புலவரிலே கம்பரைப் போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கணுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. நான் வெறும் புகழ்ச்சிக்காக இதை சொல்லவில்லை. உண்மையான செய்தியைத்தான் நான் சொல்லுகின்றேன். நான் கற்ற புலவர்களிலே, யாம் அறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல் வேறு ஒருவரும் இல்லை, இளங்கோவைப் போல் ஒருவரும் இல்லை, வள்ளுவரைப் போல் ஒருவரும் இல்லை. இந்த பூமிதனில் வேறு எங்கும் பிறந்ததும் இல்லை. இது உண்மை, வெறும் புகழ்ச்சிக்காக நான் சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்லுகின்றார். ஒரு சொல் கேளீர், ஊமையராய் செவிடராய் குருடர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேளீர், சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்றார். தெருவெல்லாம் தமிழ் முழக்கத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொன்றும் அவர் சொல்லிய ஒவ்வொன்றும் நல்லறிஞர் சாத்திரங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். இரவாத புகழுடைய புது நூல்கள், வசன கவிதை முதற்கொண்டு காவியம் முதற்கொண்டு எல்லாவற்றையும், கதைகள், கட்டுரைகள் எல்லாவற்றையும் புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அவரே செய்திருக்கின்றார். பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. பழங்கதைகள் சொல்லி அனைவரையும் போற்றுவதிலே மகிழ்ச்சி இல்லை என்று சொல்கின்றார். அதே போல பழங்கதைகளை அவர் உதறித்தள்ளி இருக்கின்றார். திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். திறமான புகழ் இருந்தால், புலமை இருந்தால் அந்த புலமையை வெளிநாட்டவர்களும் வணக்கம் செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தமிழ் மொழி மீதும் தாய்மொழி மீதும் பற்று வைத்து சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர்தான் பாரதி. அவரே சொல்லுகின்றார், எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்று சொல்லுகின்றார். பாரதியாருக்கு தேசப்பற்று மிக மிக அதிகம். ஆகையினால்தான் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார் என்றார்.
அப்படி பாரத தேசத்தை பற்றி சொல்லும் பொழுது, வெள்ளிப்பனிமலையில் மீதுலகுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், பள்ளித் தலமனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று சொல்லுகின்றார். இந்த முழுவதையுமே பாரத தேசம் என்று அவர் நினைத்து பார்க்கின்றார். அப்படி பாரத தேசத்தை புகழ்ந்து பாடுகின்றார். அப்படி பாடும் பொழுது சிங்கள தீவையும் பாடுகின்றார். சேதுவுக்கு வீதி சமைப்போம், பாலமும் எடுப்போம் என்றெல்லாம் சொல்லுகின்றார். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று பாரத தேசத்தை பற்றி, பாரத நாட்டின் பற்றை பற்றி சொல்லுகின்றார். பாரதி காதல் மிக கொண்டவர். அவருடைய மனதிலே காதல் இருக்கின்றது. காதலித்தார் என்றே சொல்லுகின்றார். பாரதியார் 11 வயதிலே தான் ஒரு பெண்ணை காதலித்திருக்கின்றார் என்கின்ற உண்மையை அவனுடைய பேரன் நிரஞ்சன் என்பவர் சொல்லியிருக்கின்றார். 11 வயதிலே அவருக்கு காதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காதலை மையமிட்டுத்தான் பல பாடல்களை எழுதியிருக்கின்றார். இருந்தாலும் அந்த காதல் நிறைவேறவில்லை. இந்த காதலை பற்றி அவருடைய தந்தைக்கு தெரிந்தவுடனே அந்த காதலை நிறுத்தி 14 வயதிலே திருமணம் செய்து வைக்க முடிகின்றார். ஆக பாரதியாருக்கும் காதல் இருந்திருக்கின்றது என்பது உறுதியாகின்றது. ஆகையினாலே காதல் இருந்தால்தான் கவிதை வரும், கவிதை வந்தால் காதல் வரும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். கவிதையும் காதலும் உடன் பிறப்பு. ஆகையினாலே காதலினால் கவிதை செய்வோம் என்றார். எப்படி காதலின் புகழினை சொல்லுகின்றார் பாருங்கள். காட்டில் உள்ள பறவைகள் போல் வாழ்வோம் அப்பா, காதல் இங்கே உண்டாயிற் கவலை இல்லை, பாட்டினிலே காதலை நான் பாட வேண்டி பரமசிவன் பாதமலர் பணிகின்றேனே. பரமசிவனுடைய பாதத்தை நான் காதல் பாடல் பாடுவதற்காக நான் பணிகின்றேன் என்று சொல்லுகின்றார். காதலினுடைய புகழை பற்றி சொல்லுகின்றார். காதலினால் மானுடர்க்கு களவி உண்டாம், கலவியிலே மானுடர்க்கு கவலை தீரும், காதலினால் மானுடர்க்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், சிற்பமுதற் கலைகள் உண்டாம், ஆதலினால் காதல் செய்வீர். உலகத்தீரே ஆதலினால் காதல் செய்வீர், உலகத்தீரே அகுதன்றோ இவ்வுலகத் தலைமை இன்பம், காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், கவலை போகும், அதனாலே மரணத்தை வெல்லலாம், மரணம் பொய்யாம் என்று சொல்கின்றார். இப்படி பாரதி தன்னுடைய 66 என்கின்ற ஒரு பகுதியிலே சொல்லுகின்றார். காதலினுடைய புகழை, காதலினால் என்னென்ன செய்யலாம், என்னென்ன வரும் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகின்றார். காணம் உண்டாம், சிற்ப முதற் கலைகள் உண்டாம், ஆகலினால் காதல் செய்வீர். காதல் சாகாமல் இருக்கக்கூடும், கவலை போகக்கூடும், மரணத்தை பொய்யாக்கக்கூடும் என்றெல்லாம் சொல்லுகின்றார். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பார். நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால், ஏனென்றால் அவருடைய தந்தை இந்த காதலை அறிந்து அந்த காதலை தடுக்கின்றார். தடுத்த உடனே அந்த பாடல், நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினிர்தம் வியப்பெய்தி நன்றாம் என்பர், ஊடகத்தே வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருபுகின்றார், பாடைகட்டி அதை கொள்ள வழி செய்கின்றார், பாரினிலே காதலெனும் பயிரை மாய்க்க மூடரெல்லாம் பொறாமையினால் வீதிகள் செய்து முறை தவறி இடர் எய்தி கெடுகின்றனரே என்று சொல்லுகின்றார். ஆகையினாலே காவியத்திலும் ஓவியத்திலும் நாடகத்திலும் நாம் காதல் என்றால் அந்த காதலை நன்று நன்று என்று மகிழ்வெய்தி வியப்பெய்தி மகிழ்கின்றோம். ஆனால் ஊடகத்தே வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே காதல் என்றால் உருமுகின்றோம், அதை பாடை கட்டி கொள்ள வழி செய்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட மூடரெல்லாம் பொறாமையினால் விதிகள் செய்து முறை தவறி இடர் எய்து இந்த காதலை கெடுக்கின்றனர் என்றெல்லாம் சொல்லுகின்றனர்.
சொல்லுகின்றார். ஆகையினால்தான் காதல் காதல் காதல், காதல் போயின் சாதல் 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 என்று குயில் பாட்டிலே கொண்டு வந்து கொடுக்கின்றார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதி இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே பாரதியார் பாடலை பாடியிருக்கிறார். பாரதியார் ஜாதி ஒழிப்பினை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார். ஆகையினால்தான் ஜாதிகள் இல்லையடி பாப்பா பாட்டுல சொல்றார், ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று பாப்பா பாட்டிலே சொல்லுகின்றார். பாப்பாக்கே சொல்லுகின்றார். ஏனென்றால் சிறு குழந்தையிலே சொன்னால் அந்த சொற்கள் அந்த குழந்தைக்கு வெகுவாக சென்று சேரும் என்பதற்காக சொல்லுகின்றார். சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார், நீதி பிரிவுகள் செய்வார், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார். சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னில் செழித்திடும் வையம் என்று சொல்லுகின்றார். அன்பு ஒன்று இருந்தால் அந்த அன்பின் காரணமாகவே இந்த வையமானது செழித்து வளரும். சாதி பிரிவுகள் சொல்லி பலர் பிரிக்கத்தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட பிரிவினை நமக்கு வேண்டாம் என்று எடுத்துச் சொல்லுகின்றார் பாரதியார். பாரதியார் சாதி ஒழிப்பினை பாப்பாவிடம் சொல்லுகின்றார். ஏன் பாப்பாவிடம் சொல்ல வேண்டும்? பாப்பாதான் சொல்லியதை செய்யக்கூடியவள். ஆகையினாலே பாப்பாவிடம் சொல்லுகின்றார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று சொல்லுகின்றார். இப்படி சொல்லி ஜாதி பிரிவை நீங்கள் நம்பாதீர்கள், தாழ்வென்றும் மேலென்றும் சொல்லுவார்கள், அதையெல்லாம் நீங்கள் நம்பாதீர்கள். நீதி பிரிவுகள் செய்வார், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார்கள். இதையெல்லாம் நீங்கள் பார்த்து வேதனை அடையக்கூடாது. சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னில் செழித்திடும் வையம் என்று நிறைவு செய்கின்றார். சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார், நீதி பிரிவுகள் செய்வார், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார். சாதி கொடுமைகள் எதுவும் வேண்டாம், அன்புதனில் செழித்திடும் இந்த வையம், இந்த நாடு அன்பிலே மட்டும்தான் செழிக்கும். ஆகையினாலே சாதி கொடுமைகள் எல்லாம் வேண்டாம் என்று சாதி ஒழிப்பினை சொல்லுகின்றார். பெண்களை பற்றி அவர் பேசும் பொழுது, பெண்களுக்கென்று கல்வி வேண்டும், பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்னென்ன வழிவகைகள் உண்டோ அத்துணை வழிவகைகளையும் அவர் வகுத்து அமைத்திருக்கின்றார். பெண்கள் முன்னேற்றத்திற்கு அவர் எழுதாத சொற்களே இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு பெண்கள் முன்னேற்றத்தில் அவர் ஈடுபாடு கொண்டிருந்தார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தானாம். பெண்ணுக்கு கல்வி வைத்தான் என்று அவர் கூறவில்லை, ஞானத்தை வைத்தான். ஞானம் என்றால் கல்விக்கும் மேலான ஒன்று. அப்படி கல்விக்கும் மேலான ஒன்றினை பெண்களுக்கு வைத்தவன் ஈசன் என்று சொல்லுகின்றார். பெண்கள் கல்வி கற்கவே முடியாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பாரதி வாழ்ந்தான். அப்படி பாரதி வாழ்ந்த காலத்திலே பெண்ணுரிமையை பற்றி சொல்கின்றான். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ என்று சொல்லுகின்றான். பெண்கள் போகப் பொருளாகவே நினைத்திருந்த காலம் பாரதி காலம். சமையல் செய்ய மட்டுமே என்று இருந்த காலம், பெண்கள் சமையல் செய்வதற்கு மட்டுமே இருந்தார்கள் என்பது சொல்லக்கூடிய ஒரு காலம் பாரதியினுடைய காலம். ஆகையினால் தான் பெண்களை ஒரு போகப் பொருளாகவே நினைத்திருந்த அந்த காலகட்டத்தில் பாரதி வாழ்ந்தான். அந்த காலகட்டத்தில் பாரதி சொல்கின்றான், எட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். அவருடைய காலத்திலே போயிட்டாங்கன்னு சொல்றார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைவிந்தார் என்று சொல்லுகின்றார். ஏட்டை பெண்கள் தொடுவது தீமை என்று சொன்னவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்பவர்களும் போய்விட்டார்கள். ஆகையினாலே பெண்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. பெண்கள் இனி படிக்கலாம், பெண்கள் இனி வெளியிலே செல்லலாம் என்றெல்லாம் அவர் மனதிலே உதித்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்.
ஆகையினால்தான் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மாந்தர் நிறை காக்கும் காப்பே தலை என்று திருவள்ளுவரும் சொல்லியிருக்கின்றார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்று சொன்னார். கற்பு நிலை என்பது பெண்களுக்கு மட்டும்தான். ஆனால் அந்த கற்பு நிலையை இருவருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்கும் பொதுவிலே வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். வற்புறுத்தி பெண்ணை கட்டிக் கொடுக்கும் வழக்கத்தை மிதித்து தள்ளிடுவோம் என்று சொல்லுகின்றார். கும்மி பாட்டுல சொல்லுகின்றார், வற்புறுத்தி பெண்ணை கட்டிக் கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் என்று சொல்கின்றார். இப்படி வற்புறுத்தி பெண்ணை கட்டிக் கொடுப்பதும் ஒரு விதமான கற்பழிப்பு என்றுதான் பாரதி நினைத்திருக்கின்றார். ஆகையினால்தான் அந்த வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் என்று சொல்லுகின்றார். ஆனால் அதே சமயத்தில் காதல் திருமணத்திற்கு உரமூட்டுகின்றான். வேதங்கள் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. பெண்கள் எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னா வேதங்கள் படைக்கவும் நீதிகள் செய்வதற்கும் வந்தோம் என்று கும்மியடி என்று சொல்லுகின்றார். சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்று சொல்லுகின்றார். பாரதியார் சமுதாயத்தை சிந்திக்கின்றார். எப்படி? எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பாரத சமுதாயத்தை பற்றி பாடும் பொழுது சொல்லுகின்றார். ஒரே குலம், ஒரே இனம், ஒரே இந்திய மக்கள், ஒரே நிறைவாக இருக்கின்றார்கள். இந்த நாட்டு மன்னர்களாக ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துகின்றார். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? பாரத சமுதாயம் வாழ்கவே என்று சொல்கின்றார். இல்லை என்ற கொடுமை உலகில் இல்லையாக வைப்பேன். பாரதியாருக்கு இல்லை என்கின்ற சொல்லானது பிடிக்காது. ஏன் இல்லை என்று சொல்லக்கூடாது என்பது செல்லம்மாவிடமே சொல்லியிருக்கின்றார். அப்படியானால் வீட்டிலே ஒரு பொருள் இல்லை என்றால் எப்படி சொல்வது என்று செல்லம்மா கேட்கின்றாள். அரிசி இல்லை என்றால் அ இ என்று சொல்லுங்கள், அதுதான் அரிசி இல்லை என்று புரிந்து கொள்ளுகின்றேன். பருப்பு இல்லை என்றால் ப இ என்று சொல்லுங்கள், பருப்பு இல்லை என்று புரிந்து கொள்வேன். ஆகையினாலே இல்லை என்கின்ற சொல்லை நீ இது மேல் சொல்லக்கூடாது என்று செல்லம்மாவிடமே சொல்லி வைக்கின்றார். அப்படி சொன்னவர்தான் இல்லை என்ற கொடுமை உலகில் இல்லையாக வைப்பேன் என்று சொல்லுகின்றார். இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம். பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே என்று பாரத சமுதாயத்தை பற்றி அவர் சிந்தித்திருக்கின்றார். சிந்திக்காத நாளே கிடையாது. பாரதிக்கு தெய்வப்பற்று அதிகம். தெய்வ பாடல்களையும் தோத்திர பாடல்களையும் அவர் நிறைவாக பாடியிருக்கிறார். புதுவை மணக்குள விநாயகரை வேண்டி பாடுகின்றார். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல், உமைக்கு இனிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய் என்று சொல்லுகின்றார். விநாயகரை பாடி தொடங்கக்கூடிய ஒரு நிலை அவரிடமும் இருந்திருக்கின்றது. அது பின்பற்றி பாடியும் இருக்கிறார். கவிதை எழுத வேண்டும், நாட்டிற்கு உழைக்க வேண்டும், இமைப்பொழுதும் சோராது இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் சிந்தை நினைக்க வேண்டும். சிந்தை நினைப்பதை நாம் செய்து முடிக்க வேண்டும். அதற்கு கணநாதன் உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேண்டியிருக்கின்றார். பாரதியார் பெருந்தெய்வங்களை பெரும்பாலும் பாடவில்லை என்றே சொல்லலாம். பராசக்தியை பாடியிருக்கின்றார், முத்துமாரியை பாடியிருக்கின்றார். மதுரையிலே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை பாடவில்லை, காஞ்சியிலே இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை பாடவில்லை, நெல்லையிலே இருக்கக்கூடிய காந்திமதி அம்மனை பாடவில்லை, காசியிலே இருக்கக்கூடிய விசாலாட்சியை பாடவில்லை. இப்படி பெருந்தெய்வங்களை பெரும்பாலும் அவர் பாடவில்லை. பராசக்தியையும் முத்துமாரியையுமே பாடியிருக்கின்றார்.
இறைவனிடம் வேண்டுகின்றார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று சொல்லுகின்றார். சிற்றினை அசிற்றுடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகு அமைத்தாய், அத்தனை உலகமும் வர்ணக் களஞ்சியம் ஆகப் பல பல நல் அழகுகள் சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று சொல்கிறார். அப்படியே சைவ சித்தாந்தத்தை முக்தி பெற்றவர்கள் எழுதியது போலத்தான் இந்த பாடல் எல்லாம் அமைந்திருக்கிறது. சித்து அசத்து ஐம்பூதங்கள் அத்தனை உலகம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சைவ சித்தாந்தி எவ்வாறு எழுதுவார்களோ அதை போலத்தான் எழுதியிருக்கிறது. தொடர்ந்து வரும் பாடலிலே முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கு முழுதினையும் உணரும் உணர்வு அமைத்தாய். பக்தி என்றொரு நிலை வகுத்தாய், அங்கு பரமா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று ஒரு சைவ சித்தாந்தவாதி எவ்வாறு சொல்லுவார்களோ அதைப் போலவே இவரும் பாடியிருக்கின்றார். ஒரு 39 வயதுக்குள்ளே இந்த சைவ சித்தாந்தத்தை அவர் கரைத்து குடித்திருக்கின்றார் என்பது இந்த பாடல்கள் மூலமாக நாம் அறிகின்றோம். பராசக்தியை பாடுகின்றார், முத்துமாரியை பாடுகின்றார். பராசக்தியிடம் என்னென்ன வேண்டுகின்றார்? பராசக்தி பக்கத்திலே இருக்கின்ற மாதிரி அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய பராசக்தியிடம் தான் வேண்டுவனவெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லுகின்றார். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். சிவசக்தியிடம் வேண்டுகின்றார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நிலச் சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ, இந்த நிலத்திலே நான் சுமையாக வாழ்ந்திடுவதற்குத்தான் என்னை அனுப்பினாயா என்றெல்லாம் சிவசக்தியிடம் கேட்பதாக அவரே பாடுகின்றார். நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ என்று இப்படி தொடர்ந்து பராசக்தியை வேண்டிக் கொண்டே போகின்றார். மிக மனம் நொந்த நிலையிலே கேட்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் பார்க்கின்றோம். முத்துமாரியிடம் பாடும் பொழுது, உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி உன் பாதம் சரண் புகுந்தோம், எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா என்று பாடுகின்றார். முத்து மாரியம்மாவிடம் சரண் புகுகின்றார். ஏன்? தன்னுடைய வேதனையை சொல்லுகின்றார். தன்னுடைய இயலாமையை, தான் எதையும் செய்ய முடியவில்லையே என்ற ஒரு அங்கலாய்ப்பை சொல்லுகின்றார். ஆக மதுரை மீனாட்சியையோ பெருந்தெய்வங்களை அவர் பாடவில்லை, பெருந்தெய்வங்களை அவர் பாடவில்லை, சிறு தெய்வங்களாக குல தெய்வங்களாக இருப்பவற்றையே அவர் பாடியிருக்கின்றார் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சான்றாக அமைகின்றன. இந்த வாய்ப்பினை நல்கிய பேராசிரியர் நா. சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளைக்கும், இந்த அறக்கட்டளையை இங்கே இயக்கி வரக்கூடிய மதுரை திருவள்ளுவர் கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் உரித்தாக்கி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.